ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 1/4 கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் சர்க்கரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சக்கரை கொஞ்சம் க்ளீனாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே கிளாஸில் பார்த்தீங்கன்னா 1/4 கிளாஸ் வந்து நெய் எடுத்துருக்கேன். நெய்யை வந்து கட்டியாக அப்படியே சேர்க்க வேணாம். நீங்கள் வந்து நெய்யை உருக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா கலராது. அதனால் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நெய் பார்த்தீங்கன்னா கலர ஒரு தங்க கலருக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி பார்க்கறதுக்கு தங்க கலரில் இருக்குன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. சக்கரை பார்த்தீங்கன்னா அந்த கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லா வந்து தண்ணியோட கரைஞ்சிடணும் சர்க்கரையும். அதுக்கப்புறம் இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான மைதா மாவு தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் கிடையாது. மைதா மாவை நீங்கள் ஆட் பண்ணி கலரிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அதுக்குன்னு கெட்டியாகவும் இருக்க வேணாம். லைட்டாக ஒரு இலகன பதத்தில் இருந்தால் நம்மளுக்கு ஸ்வீட் வந்து நல்லாவே வரும். இந்த ஸ்வீட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ஜீராலியெல்லாம் போட்டுலாம் ஊற வைக்கணும் நம்மளுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்க்ரீடியன்ஸ் தான். மைதா மாவு இருந்து சக்கரை இருந்து நெய் இருந்தாலே நம்ம இந்த இன்க்ரீடியண்ட்டை ஈஸியாக பண்ணிடலாம். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் அதை பண்ணணும் இதை பண்ணணும் தலையை பிச்சுக்காமல் நம்ம இதை ஒரு ஈஸியாக பண்ணி கொடுத்துலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். நம்ம ஆட் பண்ண சுகரோடு தவிர வேறு எந்த சுகரும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம் தான். எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பும் போடலாம். நம்ம பட்டன் மாதிரி ஷேப் கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இந்த மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம எந்த ஷேப் போட்டாலும் ரொம்பவே வந்து ஸ்வீட் டேஸ்டியாக வரும். நல்லா இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு பக்கமாக வச்சு ஊற கூட விட்டுடலாம். இல்லை நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக சுட்டுக்க போகிறோன்னு நினச்சிங்கன்னா உடனே கூட எடுத்து சுட்டுக்கலாம். எனக்கு நிறைய ஷேப் போட்டாலே இந்த ரவுண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் மாதிரி கூட இருக்கும். ஜீராவில் போட்டால் அது குலோப்ஜாம், போடாமல் எடுத்தால் நம்மளுக்கு ஸ்வீட்டும் கம்மி தான். நாங்கள் போட்டிருந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கரெக்டாகவே இருந்தது. ஒருவேளை உங்கள் வீட்டில் எல்லாம் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஈஸியான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள பார்த்திங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு பார்க்கட்டும். ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே செம்மையாக இருக்கும். குலோப்ஜாம் மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். இது பார்க்கவும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட் கூட. இது பார்க்கறதுக்கு குலோப்ஜாம் மாதிரி மட்டும் இல்லாமல் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா மைசூர் பாக் மாதிரி செம்மையாகவே வந்து கரைஞ்சி போகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சாஃப்டாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா மொறுன்னு டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் அவ்வளோவா வந்து ஆட் பண்ணவே இல்லை. கம்மியாக தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் தயங்காமல் கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா செஞ்ச உடனே எங்கள் வீட்டில் கடகடன்னு களியாயிடுச்சு. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா லைட்டாக மாவாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம். அது சாப்பிட்றதுக்கு இன்னும் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. வெளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாகவும் அதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாவு பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஷேப்பில் போடலான்றதா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கலகலாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் தடியாகவும் தட்டிக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா 2 சைடு பார்த்திங்கன்னா கத்தியில் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவாமல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கட் பண்ணிவிட்டு நல்லா தனித்தனியாக இதை வந்து ஈஸியாக எடுக்கலாம். இதுக்கு நீங்கள் 2 தடவை மாவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரே மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலகலாவும் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச இந்த குலோப்ஜாம் மாதிரியான ரெசிபியும் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியூ இயர்க்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது மைதா மாவுன்றதுனால மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே வந்து நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ பார்க்கும்போது அது பால்கோவா மாதிரியே இருந்தது. எடுத்து அப்படியே சாப்பிட்றலாம் போல் ஒரு டெம்ப்டிங்காக ஆகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நாள் கூட நல்லாவே இருக்கும். நீங்கள் வீட்டில் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் 1 வாரம் ஆனால் கூட நல்லாவே இருக்கும். நம்ம கிறிஸ்பியாக சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். இதையும் பார்த்திங்கன்னா அதே கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் பார்க்கறதுக்கே அழகாக தங்க கலரில் இருக்க மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. தட்டில் வச்ச உடனே என் தங்கச்சி பார்த்திங்கன்னா எடுத்து உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ரொம்பவே வந்து என் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கடையில் வைக்கிற மாதிரி செம்மையான டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப்.